ரைட். இன்னைக்கு நம்ம கரத்தில் வேதாகமத்தை வச்சிருக்கிறோம். ஆனால் இந்த வேதாகம் நம்முடைய கரத்திலே வருகிறதுக்கு முன்பதாக பரிசுத்த ஆவியானவர் இந்த வேதாகமத்தை பரிசுத்த ஆவியானவர் ஏவி எழுதின அந்த ஒவ்வொரு மனுஷர்களும் கடந்து போன பாதை எப்படிப்பட்டது என்பதை யோசித்து பார்த்தாக்கா, இந்த வேதம் நம்ம கையிலே கிடைக்கிறதுக்கு எத்தனை பேர் தங்களுடைய உயிரிய தியாகமாக அர்ப்பணிச்சாங்க, எவ்வளோ பாடுகள் மத்தியிலும் கூட ஆவியானவர் அவளுக்கு கொடுத்த அபிஷேகத்தில் கொடுத்த அந்த வார்த்தைகளை ஆவியானவர் ஏவின பிரகாரம் எழுதி இன்னைக்கு ஒரு புத்தக வடிவிலே நம்முடைய கரத்தில் இருக்கிறதுனாக்கா, அநேகுடைய ரத்தம் சிந்துதல் அதில் இருந்துச்சு, அநேகுடைய பாடுகள் அதில் இருந்துச்சு, அநேகுடைய தியாகங்கள் அதில் இருந்துச்சு. இந்த வேதகம் நம் கையில் கிடைக்காதபடிக்கு தேவ மனுஷர்கள் ஆவினால் ஏவப்பட்டு இந்த எழுதுகிற அந்த நாட்களிலே பொல்லாத பிசாசு இந்த வேதகம் எழுதப்படக்கூடாது என்று அவளுக்கு கொடுத்த உபத்திரவங்கள் கொஞ்சம் எவ்வளவோ பாடுகள். இதைத்தான் சங்கீதம் 119 தேவ மனுஷன் அதை எழுதினவர் யார் என்று குறிப்பிடப்படவில்லை. அந்த தேவ மனுஷன் சங்கீதம் 119 எழுதினவர் அவர் கடந்து போன பாதைகளை தெளிவாக அதில் எழுதியிருக்கிறார். ஏன் ஒரு தேவ மனுஷன் இந்த பாதைகளுக்குள்ளே அவன் கடந்து போகிறார், ஏன் இந்த உபத்திரவங்கள் அவனை கொண்டு, அந்த தேவ மனுஷனை கொண்டு தேவன் தன்னுடைய வார்த்தைகளை ஒரு எழுத்து வடிவமாக உள்ள ஜனங்களுக்கு ஆசீர்வாதமாக கொடுக்க முடியாத இந்த வேதாகமம் புறப்பட்டு வருவதை தடை பண்ணுவதற்கு சாத்தான் அப்போவே திட்டமிட்டான். இதையும் கடந்து இந்த வேதாகம் எழுதப்பட்டது. அந்த நாட்களிலே தோல் சுருள்கள் எழுதினார்கள், சிலது கல்வெட்டுகள் இருந்துச்சு. இதெல்லாம் ஆதாரமாக நம்ம சரித்திர பூர்வமாக காணலாம். சிலர் இந்த தோல் சுருள்களை சில தேசத்தில் சில ராஜாக்கள் ஆதிக்கம் செய்யும் போது அந்த ராஜாக்களை இந்த சாத்தான் ஒரு கருவியாக பயன்படுத்தி, அல்லது சில மத தலைவர்களை கருவியாக பயன்படுத்தி அந்த தோல் சுருள்களை வேதாகம் எழுதப்பட்ட அந்த தோல் சுருளை கொளுத்தி போட்டிருக்காங்க, எரிச்சு போட்டிருக்காங்க. எழுதப்பட்ட தேவனுடைய வார்த்தை அதை கொளுத்திருக்காங்க. ஏன் சாத்தான் இப்படி செய்யறான்? ஏன் எழுத விடலை? எழுதுறதுக்கு எழுதின தேவாவியனை பயன்படுத்தின பாத்திரங்களை சித்திரவதை பண்ணினான், உபத்திரப்படுத்தினான். இரண்டாவது, எழுதப்பட்ட அந்த வார்த்தையை அது ஜனங்கள் கையிலே சேர முடியாதபடிக்கு அதை கொளுத்தி போட முடியாத, அழித்து போட முடியாத திட்டம் போட்டான். அதன் பிறகும் அச்சிட்டு போட்டு தேவ மனுஷர் கருத்தில் இந்த வேதம் வந்த போது கூட அது ஒரு சாரம் மாத்திரம் வச்சிருந்து சபையாருக்கு கையில கிடைக்க முடியாதபடிக்கு ஒரு கள்ள மாயமான ஒரு உபதேசத்தை கொடுத்து குருமார்கள் மாத்திரம் தான் வேதத்தை வச்சிருக்கின்ற ஒரு காலத்திலே சபையானது வெளிச்சத்தின் இந்த வேதத்தின் வெளிச்சத்திலே வாழாதபடிக்கு இருளிலே இருந்து கொண்டிருந்தது. ஆனா எப்போ இந்த வேதாகமம் ஒவ்வொரு விசுவாசியின் கருத்திலே வந்ததோ அப்பவே தேவ சித்தம் நிறைவேற ஆரம்பிக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா. பைபிள் கொண்டு வந்தவங்களாம் பைபிளை உயர்த்தி காட்டுங்க பார்ப்போம். ஹல்லேலூயா. ஏன் பயப்படுறீங்க? இதை இன்னைக்கு நாம சுமந்தா இந்த பைபிள் நம்முடைய வாழ்க்கை முழுவதுமாக சுமந்து செல்லும். இது தேவனுடைய வார்த்தை. சொல்லுங்க, இந்த பைபிளை உயர்த்தி சொல்லுங்க. இந்த வேதாகமம் என் கர்த்தர் எனக்கு எழுதின நேச கடிதம். இந்த வேதத்திலே கர்த்தர் என்னை பற்றி என்னவெல்லாம் எழுதியிருக்கிறாரோ அந்த மனுஷனாக நான் மாறும்படியாக இந்த வேதத்தை கர்த்தர் என் கரத்திலே கொடுத்திருக்கிறார். என் கரத்தில் இருக்க இந்த வேதாகமத்தை நான் புறக்கணிக்காதபடி, வேத வசனத்தை கேட்பதற்கு என் செவி மூடப்படாதபடிக்கு என் இருதயமும் என் செவியும் இந்த வசனத்துக்கு எப்பொழுதுமே படட்டும். இந்த வசனம் என் வாழ்க்கையிலே என்னை தேவனுக்கு பிரியமான மனுஷனாக மாற்றி நடத்த என்னை அர்ப்பணிக்கிறேன். ஆமென். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். Thank you Lord. ஆண்டவர் 3 பொக்கிஷத்தை இந்த உலகத்துக்கு கொடுத்திருக்கிறார். 3 treasures, 3 பொக்கிஷம். முதலாவது, நாம் ரட்சிப்படையும்படியாக அவர் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை ஈவாக, as a gift, ஈவாக உலகத்துக்கு கொடுத்தார். இயேசுவின் மூலமா தான் ரட்சிப்பு. அவர் இல்லாம ரட்சிப்பு என்பதே கிடையாது. நோ சான்ஸ், வேறு வழியே கிடையாது. இயேசு சொன்னார், நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன். there is no other way. இரண்டாவது, ரட்சிப்படைந்த நாம அவர் வழிகளிலே வாழ்வதற்கு, அவருடைய விதிமுறைகளை அறிந்து கொள்வதற்கு, தேவன் எப்படிப்பட்டவர்,
அவர் யார், எதை எதிர்பார்க்கிறார், எதை விரும்புகிறார், எதை செய்ய சித்தமாயிருக்கிறார், அவருடைய பிரியம் என்ன என்பதெல்லாம் நாம் அறிந்து கொள்வதற்கு அவருடைய வேத புத்தகத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார், அவருடைய வார்த்தையை கொடுத்திருக்கிறார். இது எழுதப்பட்ட வார்த்தை. மூன்றாவது, இந்த எழுதப்பட்ட வார்த்தையின் பிரகாரமாக நம்ம வாழ்வதற்கு, நம்முடைய பலவீனத்திலும் நமக்கு உதவி செய்வதற்கு, நம்மை இந்த வசனத்தின் பிரகாரமாக கர்த்தர் அழைத்த அழைப்பில நம்ம பிரகாசிப்பதற்கு, ஊழியங்களை செய்வதற்கு பரிசுத்த ஆவியானவரின் அபிஷேகத்தை கொடுத்திருக்கிறார். தேவன் நமக்கு கொடுத்த தன்னுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து விலையேற பெற்ற பொக்கிஷம். அவர் நமக்கு கொடுத்த இந்த வேதாகமம் விலையேற பெற்றது. அவர் நமக்கு கொடுத்திருக்கிற பரிசுத்த ஆவியானவர் விலையேற பெற்றவர். இந்த மூன்று பொக்கிஷங்களை ஏன் தேவன் நமக்கு கொடுக்கிறார்? நாம் தேவனுடைய சாயலாய் மாற வேண்டும், தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்ற வேண்டும், தேவனுக்கு பிரியமானவர்களாய் வாழ வேண்டும். இந்த உலகத்திலே நம் கண்ணை மூடும் பொழுது நம்முடைய ஆத்மா தேவனுடைய சமூகத்திலே காணப்படணும். இது இல்லாம பிரகாரமாக எவ்வளவு ஆசீர்வாதங்கள், உலக ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டாலும், இந்த உலகத்தையே ஆதாயப்படுத்திக் கொண்டாலும் நம்முடைய ஆத்மாவை எழுந்து போனால் அதனால நமக்கு ஒரு லாபமும் இல்லை. அதனால் உனக்கு என்ன லாபம்னு ஆண்டவர் கேட்கிறார். இந்த ஆத்மா உயிர்ப்பிக்கப்படுவதற்கும், இந்த ஆத்மா கர்த்தருக்கு பிரியமான வழிகளிலே வாழ்வதற்கும், இந்த ஆத்மா தேவனுடைய சமூகத்தில் இங்க மரணம் என்று சம்பவித்த பிறகு தேவனுடைய சமூகத்தில் இளைப்பாறுவதற்கும், தேவனோடு கூட இருப்பதற்கும் கர்த்தர் நமக்கு ஒரு முக்கியமாக நமக்கு அவர் கொடுத்திருக்கிறது இந்த வேத வசனம். இதை புறக்கணிக்கவே கூடாது. இந்த வேதத்தில் யோவான் 1வது அதிகாரம் 1வது வசனம் சொல்லுகிறது, ஆதியிலே வார்த்தை இருந்தது. ஆதி என்பது முதல், துவக்கம், பிகினிங். இட்ஸ் அ பிகினிங். அப்போ இந்த உலகத்தை ஆண்டவர் படைக்கிறதுக்கு முன்னதாக, மற்ற திட்டங்களை அவர் செயல்படுத்துவதற்கு முன்பதாக இந்த ஆதியிலே இந்த வார்த்தை இருந்தது. இந்த வார்த்தை யார் என்று பார்க்கும்போது இந்த வார்த்தை குறித்து இந்த வசனமே தெளிவுபடுத்துகிறது. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. எத்தனை பேர் புரியுது? அப்ப இந்த வார்த்தையை நம்ம கேட்க, இந்த வார்த்தையை தியானிக்க, இந்த வார்த்தையை வாசிக்க, இந்த வார்த்தையை சுமக்க நாம் எப்பெல்லாம் இந்த வார்த்தையை புறக்கணிக்கிறோமோ அப்பெல்லாம் நம்மை தேடி வந்த இயேசுவை புறக்கணிக்கிறதுக்கு சமம். எத்தனை பேர் புரியுது? ரைட்? ஏன் சாத்தான் இந்த வசனத்தை நம்ம குருடாக்கி வச்சிருக்கிறான்? வேதம் சொல்லுகிறது, இப்பிரபஞ்சத்தின் அதிபதி அநேகுடைய கண்களை அல்லது மனக்கண்களை குருடாக்கி வச்சிருக்கான், மனதை குருடாக்கி வச்சிருக்கான். ஏன் அவன் குருடாக்கி வச்சிருக்கான்? இந்த வசனத்தை தெரிஞ்சுக்கிட்டாக்கா அவனுக்கு இருக்குது சாவுமணி. அதான் காரணம். வசனத்தை தெரிந்தவர்கள், வேதம் சொல்லுகிறது, ஆட்டுக்குட்டியானவரின் ரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள் என்று. தங்கள் சாட்சியின் வசனம் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம சாட்சியோட ஒரு ஜீவன், ஜெயங்கொள்கிற ஒரு ஜீவத்திற்கு ஆண்டவர் இந்த வேதத்தை நம்ம கொடுத்துட்டார். இந்த வசனத்தை குறித்து வேதம் சொல்லுகிறது, யோவான் 8:32 நீங்கள் சத்தியத்தையும் அறிவீர்கள், அந்த சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அப்படின்னாக்கா நம்ம விடுதலை ஆகாதபடிக்கு ஏதோ ஒரு பிசாசின் திட்டத்தில், பிசாசின் கட்டுக்குள்ள, பிசாசின் வலையில, பிசாசின் பிடியில நாம ஏதோ ஒரு இடத்துல சிக்கிக் கொண்டிருப்பதனால இந்த வசனத்தை நம்ம கேட்டுட்டா நம்ம விடுதலை அடைஞ்சிருவோன்ற பயத்தினாலே பிசாசு வசனத்தை நம்ம கேட்க முடியாதபடிக்கு எண்ணத்தை குருடாக்கி வச்சிருக்கான், மனதை குருடாக்கி வச்சிருக்கான். நாம சிம்பிளா நினைச்சிடறோம், இது என்ன பிரசங்கம், போன வாரம் பிரசங்கம் பண்ணிட்டார் தானே, ஐயோ நான் டெலிவிஷன்ல பார்த்துட்டேனே, அந்த பிரசங்கிட்டாரு, இது என்ன இன்னொருத்தரா, நான் அவரு பிரசங்கம் பண்ணதே கேட்டுட்டேன், இவர் என்ன? பிரசங்கம் பண்ணவர்களை நாம புறக்கணிக்கல, பிரசங்கத்தின் நாயகனாக காணப்படுகிற வேத வசனத்தை புறக்கணிக்கிறார். இந்த சாத்தான் ஏன் இந்த வசனம் நம்ம கையில கிடைக்க முடியாதபடிக்கு வசனத்தை எழுதினுள்ளே துன்பப்படுத்தினான், வசனத்தை பிரசங்கிகளை துன்பப்படுத்தினான், வசனத்தை நம்முடைய கையில கொண்டு வந்து கொடுக்கிறவர்களை துன்பப்படுத்தினான். ஒரு சமயம் பல தேசங்களுக்கு இந்த வேத வசனம் கொண்டு போக முடியாது. ஜெர்மனி, சைனா, ரஷ்யா, இன்னும் சில கம்யூனிஸ்ட் தேசங்கள் இந்த வசனத்தை கொண்டு போக முடியாது.
காரணம், இந்த வசனம் அங்க போயிடுச்சுனாக்கா கம்யூனிசம் விடுந்து போயிடும். கம்யூனிசம் என்கிற அந்த தத்துவம், philosophy of the communist will be dead because there is life in this word. இந்த வசனத்துல ஜீவன் இருப்பதனால செத்துப்போன உபதேசங்கள் ஜீவனுள்ள உபதேசத்தை ஏற்க எப்போதுமே தடை செய்து கொண்டே இருக்கும். இப்போ கையில கிடைச்சிருக்குனாக்கா நாம முதலாவது கர்த்தருக்கு நன்றி செலுத்தணும். எனக்கு போன வருஷத்துல ஆரம்பம் நினைக்கிறேன், ஒரு 2-3 இமெயில் ஆரம்பத்தில் நினைக்கிறேன் வரும்போது, அந்த 2-3 இமெயிலில் ஒருத்தர் ஒரு இமெயில் அனுப்பியிருந்தார். நான் உங்கள் ஊழியங்களை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறேன். நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டு இப்பொழுது ஒரு பைபிள் காலேஜில் படிக்கிறேன். எங்கள் நாட்டு மொழியினுடைய வேதம் எனக்கு இருக்குது. எனக்கு ஆங்கிலத்தில் ஸ்டடி பைபிள் ஒன்று தேவைப்படுகிறது. என்னுடைய நாட்டில் அது ரொம்ப வேலையாக இருக்குது. என்னால் காசு கொடுத்து வாங்க முடியாது. எனக்கு உதவி செய்ய முடியுமா? ஒரு பைபிள் வாங்க, ஒரு முழு நேர ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்த ஒருத்தருக்கு பைபிள் வாங்க முடியாமல் போனது. காரணம் பொருளாதாரம், அந்த தேசத்துடைய நிலைமை அப்படி. ஆனால் நமக்கும் ஒன்றுக்கு மேலே 9 பைபிள் வச்சுருப்போம் வீட்டில். எத்தனை பேர் புரியுது? சின்ன சைஸு, பெரிய சைஸு, பாக்கெட் சைஸு, ஹெட்ஃபோனில், ஐபேடில், கம்ப்யூட்டரில் பார்த்தாக்கா 10-15 டிரான்ஸ்லேஷன் எல்லாம் இருக்கும். எத்தனை பைபிளும் வச்சிருந்தோம், அதை வாசிக்கலைன்னா, தியானிக்கலைன்னா, அதுக்கு நம்ம இடம் கொடுக்கலன்னா ஒரு பிரயோஜனமும் கிடையாது. வேணா அலமாரில் அடுக்கி வச்சிருக்கலாம், அழகா ஷோகேஸில் வச்சிருக்கலாம். யாராவது வந்து பார்க்கும்போது, ஓ வெரி குட், திஸ் பைபிள் எங்க வாங்க? அப்பதான் சொல்லுவோம், இது இந்தியாவில் எங்க மாமா போனாரு, மாமா எனக்கு பரிசு வாங்கி கொடுத்தாரு. ரொம்ப சந்தோஷம், நல்லதுதான். மாமா கொடுத்த பைபிளுக்கு ஸ்தோத்திரம், அந்த மாமாவுக்கு ஸ்தோத்திரம். ஆனா அந்த மாமா பைபிள் வாசிக்க சொல்லி சொன்னாரே, வாசித்தாயா? அந்த மாமா பிரசங்கம் பண்ணும்போது பிரசங்கத்தை கேட்கணும்னு சொன்னாரே, கேட்டியா? ஏன் சாத்தான் தடை பண்ணுகிறான்? நாம அவன் பிடியில ஏதாவது ஒன்றிலிருந்து, அவன் வலையில ஏதாவது ஒன்றிலிருந்து நாம தப்பிடுவோன்ற அந்த அச்சத்தினாலே அவருடைய வசனத்தை, இந்த வேத வசனத்தை நம்ம கேட்க முடியாதபடிக்கு நம்முடைய மைண்ட்ல வேற வீடியோ படத்தை அவன் ஓட விட்டுருவான். இன்னைக்கு நிறைய பேர் சபையில உட்கார்ந்து இருப்போம், ஆனா வசனத்தை கேட்கணும்னு அர்த்தம் கிடையாது. இப்ப கூட பிரசங்கத்தை கேட்கறதுங்க அர்த்தம் கிடையாது. எப்படி சூப்பர் மார்க்கெட்டு போய் கார் பார்க் பண்ணிட்டு அங்க போயிட்டு பொருள்லாம் வாங்கிட்டு வந்து திருப்பி கார்ல ஏற அந்த மாதிரி ஞாயிற்றுக்கிழமை 1.5 மணி நேரம் போய் இந்த பாடியை பார்க் பண்ணிடுவோம். மைண்டு வேணா எங்கன்னா சுத்திட்டு வரட்டும். ஷாப்பிங் போகலாம், பசாமலம் போகலாம், பசார் பகி போகலாம், எம்போரியம் போகலாம், கம்ப்யூட்டர் சென்டருக்கு போகலாம். இங்கிருந்து அங்கம் கூட போயிடுவாங்க, வசனத்தை கேட்க மாட்டாங்க. காணிக்கை பை வரும்போது பார்க்கிங் டிக்கெட் கொடுக்குற மாதிரி சபையில் வந்து உட்கார்ந்த 2 மணி நேரத்துக்கு ஒரு காணிக்கைன்ற பேரில் ஒரு காணிக்கை போட்டு போயிடுவான். இதுக்கெல்லாம் ஆண்டவர் நம்மை சபை கொண்டு வந்தது. இதுவல்ல கிறிஸ்துவ வாழ்க்கை. நாம் விடுதலை பெற்ற வாழ்க்கை வாழத்தான் கர்த்தர் அவருடைய வாசனத்தை நம்ம கொடுத்திருக்கார். 2 காரியத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த விடுதலை என்பது, முதலாவது இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தாலே நம்முடைய பாவத்திலிருந்து நம்ம விடுதலை பெறுகிறோம். அதன் பிறகு இந்த வசனத்தை தியானிக்க 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 என்னென்ன சுபாவங்கள், என்னென்ன கட்டுக்குள்ளே நம்ம வாழ்ந்து கொண்டிருந்தோமோ அது ஒவ்வொன்றிலிருந்து நம்ம விடுதலை பெறும்படியாக கர்த்தருடைய வசனம் நம்மை புடமிட்டு, நம்மோடு கூட இடைப்பட்டு, நமக்கு பலத்தை தந்து, நமக்கு சத்துவத்தை தந்து விடுவிக்க இந்த வசனம் உதவுகிறது. 3வது, எங்கே ஆவியானவர் உண்டோ அங்கே விடுதலை உண்டு. எழுதினவர் அவர் தான். வேத வசனத்தை புரியலனாக்க சில காரியங்கள் புரியாதுதான். அதை அவருடைய உதவியை தேடும், அவருடைய உதவியை நாடுவோம். அவர்கிட்ட கேட்பான், ஆண்டவரே எனக்கு புரியாத வார்த்தைகள் எனக்கு வெளிப்படுத்தும், தெரிவியும், உதவி செய்யணும் கேட்டால் நிச்சயமா இதை எழுதினவர் நமக்கு உதவி செய்வார். ஆமென், அல்லேலூயா. சற்று முன்பு இன்னைக்கு வாசித்த வேத பகுதியில் எத்தனை பேர் அதை அப்படியே ஃபாலோ பண்ணீங்கன்னு தெரியாது. எத்தனை பேர் பைபிள் இன்னைக்கு பைபிள் வாசிக்கணும், யார் இருந்தால் சிஸ்டரா வாசிக்கிட்டோம் அப்படின்னு நம்ம முன்னே இருப்போம். சில பேர் நமக்கு தெரிஞ்சு வாசா, நம்ம சிஸ்டர், நம்ம பிரதர் வாசிக்கிறாருங்க, அந்த சிஸ்டரா வாசிட்டு போதும், அது கிடக்குது. இன்னைக்கு வேத வசனத்தில் வாசிக்கிற அந்த வாசித்த அந்த வசனத்தில் வேத பகுதியில் சங்கீதம் 42:21 வேதம் சொல்லுகிறது,
இன்னைக்கு நான் வாசித்த பகுதி தான் அது. அப்போதான் இந்த பாயிண்டை எடுத்தேன். கர்த்தர் தமது நீதி நிமித்தம் அவன் மேல் பிரியம் வைத்திருந்தார். எதனால? கர்த்தர் தமது நீதி நிமித்தம் அவன் மேல் பிரியம் வைத்திருந்தார். அடுத்த பகுதி என்ன சொல்கிறது? அவர் வேதத்தை அதை மகிமை உள்ளதாக்குவார். ஆமென். அவர் வேதத்தை அவர் மகிமைப்படுத்துவார். அவர் மகிமைப்படுத்துகிற வேதத்தை புறக்கணிக்கிறதுக்கும் அதை உதாசனப்படுத்துவதற்கும் அதில் குறை கூறுவதற்கும் நீங்களும் நானும் யார்? Who are we to complain about his word? நம்ம யாரு? அவர் வேதத்தை அவர் மகிமைப்படுத்துவார். நீங்க உதாசனப்படுத்துங்க, அவர் மகிமைப்படுத்துவார். அவர் மகிமைப்படுத்துகிற ஒன்றை நாம் அவரோடு கூட சேர்ந்து மகிமைப்படுத்தணும். இல்லைன்னா நாம் அவருக்கு விரோதமாய் மாறி போயிடுவோம். அவர் மகிமைப்படுத்தினார். நான் சில நாட்களாக சங்கீதம் 119வது சங்கீதம் ஒரு 176 வசனங்கள் தான் இருக்குது. 3 நாளா படிக்கணும், 3 நாள் இன்னும் முடியல. என்ன பாஸ்டர் 176 தானே, நாங்கள் 10 நிமிஷம் அப்படியே கச்சம் சாப்பிட்ற மாதிரி சாப்பிட்டு முடிச்சிடும் படிச்சிடுவோன்றீங்களா? நம்ம ஒரு கதை புக் படிக்கிற மாதிரி படிச்சு முடிச்சிடலாம். ஒவ்வொரு வசனமும் தியானிக்க அதில் திரும்பவும் அதை வாசிக்க முடியாது. கர்த்தர் ஏவுகிறார். ஒரு 2-3வது வசனம் போயிடும், 2வது வசனத்தில் ஒரு சத்தியம் இருக்குதே, ஒரு 10வது வசனம் போகும்போது 9வது வசனம் ஒரு புதிய காரியத்தை இருக்குது அப்படின்னு கர்த்தர் அதை திரும்ப காண்பித்துக் கொண்டார். இந்த நாட்கள் இந்த சங்கீதம் 119 நான் வாசிக்கும் போது நிறைய காரியங்களை வேதத்தை குறித்து கர்த்தர் எனக்கு வெளிப்படுத்தினார். நம்ம வேதத்தை மாத்திரம் புறக்கணிக்கவே கூடாது. வேத வசனத்தை புறக்கணிச்சா இயேசுவை புறக்கணிக்கிறதுக்கு சமமாய் போயிடும். அப்போ இந்த சங்கீதம் 119 இந்த 176 வசனங்கள் இருந்து இந்த 176 வசனங்களும் 8 பகுதிகளாக 22 பகுதிகளாக சங்கீதம் 119 பிரிக்கப்பட்டிருக்கிறது. அதுல ஒவ்வொரு பகுதியும் எபிரேய மொழியில் இருக்கிற முதல் அந்த எழுத்துக்கள் அதுல ஒரு தலைப்பா வச்சிருப்பாங்க. 119 சங்கீத வாச தெரியும். முதல்ல அலேப், அப்புறம் பேத் அப்படின்னு ஒன்னொன்னா இருக்கும். இதெல்லாம் எபிரேய மொழியில் உள்ள எழுத்துக்கள். எல்லா சங்கீதத்துக்கும் இந்த சங்கீதத்துக்கும் உள்ள ஒரு வித்தியாசம், இந்த சங்கீதம் 8 பகுதிகளாக பிரிக்கப்பட்டு 22 பகுதிகளாக பிரிக்கப்பட்டு 8 வசனங்களாக தனித்து காண்பிக்கும் போது அத்தனை பகுதிகளிலும் ஏதாவது ஒரு வசனம் வேதத்தை பற்றியே முக்கியப்படுத்தி சொல்லுகிறதா இருக்கு. வேதம்னு சொல்லும்போது பிரமாணம், கட்டளை, இதெல்லாம் வேதம் தான். பிரமாணம் சொன்னாலும் வேதம் தான், கட்டளைன்னு சொன்னாலும் வேதம் தான், வசனம் என்று சொன்னாலும் வேதம் தான். இப்படி பல வார்த்தைகள் சொல்லப்பட்டிருக்கலாம். வேதம் முழுதுமாக பார்க்கும்போது ஒரு சிலர் கண்டுபிடித்த சில காரியங்கள், ஆண்டவர் தேவன் கர்த்தர் என்ற வார்த்தை ஏறத்தாழ 1000 முறை சொல்லப்பட்டிருக்குதான். ஆனால் தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய வசனம், கட்டளை, பிரமாணம் அப்படின்ற வார்த்தை 1600க்கு மேல சொல்லப்பட்டிருக்கிறது. 1600 தான் இப்ப கேள்வி. இந்த வசனம் நம்முடைய வாழ்க்கை மாற்றத்தை கொண்டு வருமா, கொண்டு வராதா? எத்தனை பேர் இப்ப சொல்ல போறீங்க வசனம் நம்முடைய வாழ்க்கையில மாற்றங்களை கொண்டு வருமா, கொண்டு வராதா? இந்த வசனத்துல என்னென்னலாம் இருக்கு தெரியுங்களா? நம்ம கையில் வச்சிருக்கலாம் இந்த வேதம். இதை போல இன்னொரு 10 பைபிள் வச்சிருந்தா அதனால ஒரு மாற்றம் வரப்போறது இல்லை. சில அந்த நாட்களில் ஒருத்தர் பிசாசு பிடிச்சிருந்தாக்க என்ன பண்ணுவாங்க, பைபிளை கொண்டு வந்து இயேசு நாமத்தில் பிசாசை போடுவாங்க, இல்லை தலைமையில வச்சு பிசாசை போடுவாங்க. போகாது. இது புறப்பட்டு வரும்போது தான் அந்த வார்த்தையில வல்லமை வரும். இல்லைனாக்கா இதை கொண்டு போய் ஹாஸ்பிட்டல் ஒவ்வொரு பெட்டிலும் வச்சிடலாம். அதனால் வியாதி சுகமடைகிறது கிடையாது. இதில் என்கிற வருகிற வார்த்தை நம்முடைய வாயில ஆவியானவர் மூலியமாக ரேமாவாக கொடுக்கும் போது அந்த வசனத்தை ஆண்டவர் சொன்னாரு, என் வசனத்தை அனுப்பி உங்களை சுஸ்தமாக்கினேன்னு சொன்னாரு. அது பைபிள் அங்கே வச்சுட்டா சுகமா இருக்கணுமே. ஒவ்வொரு சூழ்நிலையும் கர்த்தர் அந்த சூழ்நிலைக்கு ஏற்ற வசனத்தை இதிலிருந்து நம்முடைய உள்ளத்தில் ஆவியானவர் மூலமாக ஏவி அந்த வார்த்தை புறப்பட்டு வரும் பொழுது அந்த வார்த்தை எதற்காக அனுப்பப்பட்டதோ அதன் கிரியை செய்து முடிக்க ஆண்டவர் எப்போதுமே தன்னுடைய வார்த்தை ஒரு நோக்கத்துக்காக தான் அனுப்புவார்.
இது வரைக்கும் ஒரு 10 நிமிஷம் நீங்க பிரசங்கத்தை கேட்டீங்களாக்கா, இந்த 10 நிமிஷத்துல உள்ள பிரசங்கத்துல ஒரு வார்த்தையாச்சும் உங்களுக்கு நிச்சயமாக பிரயோஜனமாக உங்களுடைய வாழ்க்கையில் கர்த்தர் எதிர்பார்ப்பு உண்டு அதுல இருக்கும். There is one word. கண்டிப்பாக ஒரு வார்த்தை இருக்கும். அதனால தான் வசனத்தை நம்ம புறக்கணிக்க கூடாது. ஒரு வார்த்தை போதும் ஒருத்தருடைய வாழ்க்கையை மாற்றுவதற்கு. எத்தனை பேர் புரியுது? ஒன் வேர்ட், ஒரு வார்த்தை போதும். ஆனா அந்த ஒரு வார்த்தை உங்களுக்கு இழந்து போயிருவீங்க. இதை நான் பயமுறுத்தல, உண்மையை சொல்றேன், வேதத்தை சொல்றேன். இந்த ரகசியத்தை அறிந்த 100க்கு அதிபதி இயேசு தன் வீட்டிலே வந்து தன் வேலையாளை சுகப்படுத்துவான். 2வது வசனத்திலே வாசித்து பாருங்க. அவருடைய சாட்சிகளை கை கொண்டார். கர்த்தருடைய சாட்சிகள் என்னது? இந்த வேதம் முழுவதுமாக எதை வெளிப்படுத்துகிறதுன்னு பார்த்தாக்கா, அதிகமாக அவருடைய வார்த்தை கர்த்தர் யார். எத்தனை பேர் கர்த்தர் யார் என்பதை தெரிந்து கொள்ள ஆசைப்படுறீங்க? ஹலோ, கர்த்தர் யார், கர்த்தர் எப்படிப்பட்டவர், அவர் என்ன செய்யக்கூடும், இப்போ என்ன செய்து கொண்டிருக்கார், இனி என்ன செய்ய போற, இதெல்லாம் நம்ம எல்லாரும் அறிந்து கொள்ள பிரியப்படுகிற ஆசைப்படுறோம். ஆனால் எப்படி நம்ம அதை தெரிந்து கொள்ள முடியும்? எப்படி அவர் சித்தம் நம்முடைய வாழ்க்கையில் என்னது என்பதை தெரிந்து கொள்ள முடியும்? எல்லாத்தையும் அவர் எழுதி வச்சுட்டார். இதில் இருக்குது. நமக்கு தேவையான அத்தனை ஆசீர்வாதங்களும், நமக்கு தேவையான அத்தனை வழிநடத்துதல்களும், அத்தனை ஆலோசனைகளும் கர்த்தர் நமக்கு ஏற்கனவே இந்த வேதத்தில் எழுதி வச்சிருக்கிறார். ஆகவே அந்த 2வது வசனத்தில் தெரியாது யாருன்னு சொல்லப்படவில்லை. நான் ஏற்கனவே சொன்ன பிரகாரமாக இந்த சங்கீதத்தை எழுதினவர் பல பாடுகளுக்குள்ளே கடந்து போயிட்டார். இந்த வாரம் நான் இங்கிலீஷ் செக்ஷன்ல தான் சொன்னேன். இந்த வாரம் சபையாருக்கு ஒரு அசைன்மெண்ட், வீட்டு பாடம். எப்படி ஸ்கூல் பிள்ளைங்க வீட்டு பாடம் கொடுக்குறாங்க ஆசிரியர், அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு வீட்டு பாடம். இந்த வீட்டு பாடம் உங்களுக்கு நல்லது. டீச்சர்ஸ் பிள்ளைங்களுக்கு வீட்டு பாடம் கொடுத்தாக்கா பிள்ளைகளுக்கு நல்லதா இல்லையா? பெற்றோர்கள் சொல்லுங்க. ரைட். அதே மாதிரி கிறிஸ்துவ ஜீவியத்தில் நம்முடைய வாழ்க்கை கர்த்தருக்கு பிரியமானதை மாறுவதற்கும், கர்த்தர் சித்தத்தை அறிந்து செயல்படுவதற்கும் நமக்கு தேவையான அத்தனையும் இந்த வேதத்தில் எழுதி வச்சிருக்காரு ஆண்டவர். அதுல இந்த வாரம் முழுவதுமாக சங்கீதம் 119 வாசித்து கர்த்தர் அதிலிருந்து உங்களிடத்தில் என்னென்ன காரியங்களை பேசுகிறார் என்பதை எதிர்பார்த்து கேளுங்க. ஆண்டவர் பேசுறாரா இல்லையா? நம்முடைய ஆண்டவர் பேசுகிறவர். ஆமென். இந்த ஆண்டவர் யார் என்பதை தெரிந்து கொள்வதற்கு எல்லாம் இந்த வேதத்தில் இருக்குது. அதை வாசித்தாதானே தெரியும் இந்த ஆண்டவர் யாருன்னு. அதை வாசித்தாதானே தெரியும் ஆண்டவர் நம்ம மேல என்ன சித்தம் வச்சிருக்காருன்னு. நம்முடைய வாழ்க்கையில் அவருடைய வசனம் நம்மை புடமிட்டு உருவாக்குவதற்கு ஏதுவானதாய் காணப்படும். இந்த சங்கீதம் 119 எழுதின இந்த தேவ மனுஷன் அதில் ஒவ்வொரு பகுதியை நீங்கள் வாசிக்கும் போது அவர் இந்த வேதத்தை இந்த பகுதி எழுதுவதற்கு கர்த்தருடைய ஆவியானவர் அவருக்கு ஏவி இருக்கிறார். ஆனால் அவர் கடந்து போன பாதைகளை பார்த்தீங்கன்னாக்கா பலவிதமான குற்றச்சாட்டுகள் அவர் மேலே, குறை கூறுதல் அவர் மேலே. அதில் இன்னும் வாசித்து பாருங்க, ஸ்திரீகள், ஆங்கிலத்தில் நான் ஸ்திரீகள், ஈவன் தி லேடி, தி வுமன் ஹஸ் அக்யூஸ்ட் ஹிம், ஸ்திரீகள் அவர் மேலே குற்றச்சாட்டு. பல குற்றச்சாட்டுகள் இந்த சங்கீதம் 119 எழுதின வாழ்க்கையில் வந்தது. இது ஒரு பக்கம் வாசிக்கும் போது அவர் கடந்து போன அந்த பாதைகள், இந்த சங்கீதத்தை 119 எழுதின இந்த தெய்வ மனுஷன் கடந்து போன அந்த பாதைகள் அத்தனையும் ஒரு பக்கம் வாசிக்கலாம். ஆனால் அதே போல இன்னொரு பக்கம் வாசிக்கும் போது இவ்வளவு பாதைகளை கடந்து போனாலும் இந்த வசனம் அவரை தேற்றினது, இந்த வசனம் அவரை உறுதியாய கர்த்தருக்காக நிலைநிற்க செய்தது, இந்த வசனமே அவருடைய கால்களுக்கு தீபமாக இருந்தது, பாதைக்கு வெளிச்சமாக இருந்ததுன்னு ஒரு பக்கம் வசனத்தின் மேன்மையும் அதில் தெரிந்து கொள்ளலாம். ஒவ்வொருத்தரும் எவ்வளவு கோல் சொல்லுகிறது, எவ்வளவு பொய் சொல்லுகிறது, எல்லாம் அவரை குறித்து எவ்வளவோ பண்ணினார்கள். ஆனால் அந்த சங்கீதக்காரன் கடைசியாக தீர்மானம் அவர் எடுத்த ஒரு முடிவில், என் கால்களுக்கு தீபம் இந்த வேதம், என் பாதைக்கு வெளிச்சம் இந்த வேதம். இதுதான் சங்கீதம் 119, 104, 105 நாம் வாசிக்கிறோம். 176 வசனங்கள் கொண்ட இந்த சங்கீதத்தில் ஒவ்வொரு பகுதியிலும் தேவ வசனத்தை குறித்து பார்க்கிறோம். அப்போ இன்னைக்கு இந்த சங்கீதத்தை எழுதின இந்த தேவ மனுஷன் கடந்து போன பாதைக்குள்ள கூட சில பேர் நாம கடந்து போவோம். பாதைகள் கரு முடுவதாய் காணப்பட்டாலும், பாதைகள் நம் தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்ற முடியாதபடிக்கு எதிர்ப்புகளாக சத்துருடைய திட்டத்தின் பிரகாரமாக வந்தாலும்,
இராதபடிக்கு புறக்கணித்து தள்ளினார். கர்த்தர் தான் புறக்கணிச்சார், கர்த்தர் தான் தள்ளினார். எதனால? கர்த்தருடைய வசனத்தை இந்த சவுல் ராஜா புறக்கணித்ததுனால. வசனத்தை நேரடியாக புறக்கணிச்சானா, நான் இனிமேல் பிரமாணத்தை வாசிக்க மாட்டேன், இனிமேல் நான் பைபிள் ஸ்டடிக்கு வர மாட்டேன், இனிமேல் வேதத்தை என் வீட்டில் வச்சிருக்க மாட்டேன் அப்படிலாம் ஒன்றும் சொல்லலை. அவனுடைய செயல் அந்த ரெண்டு செயலும் கர்த்தருக்கு அது அருவருப்பாய் காணப்படுது. அதனால கர்த்தர் சொல்றார், நீ வசனத்தை புறக்கணிச்சிட்ட சவுலே, அதனால நான் உன்னை ராஜாவாக, ஆண்டவர் ஏற்கனவே அவனுக்கு கொடுத்திருந்த அந்த அபிஷேகம், அந்த அழைப்பு, அந்த கிருபை அத்தனையும் இப்போ இழந்து போகக்கூடிய ஒரு சூழ்நிலை கர்த்தர் அவனை புறக்கணிச்சார். மனுஷன் யாரும் புறக்கணிக்கல, தேவன் தான் புறக்கணிச்சார். தேவனுடைய வார்த்தையை புறக்கணிச்சான். தேவனுடைய வார்த்தை சொல்கிற பிரகாரமாக நம்முடைய வாழ்க்கையில் அந்த வார்த்தைக்கு எதிராக காணப்படுகிற சுபாவங்கள் காணப்பட்டால் அவருடைய வசனத்தை புறக்கணிக்கிற அர்த்தமாக இருப்பதனாலே கர்த்தர் சவுலை புறக்கணிச்சார். கர்த்தர் புறக்கணிச்சிட்டாக்கா அதன் பிறகு சவுளி வாழ்க்கையில் நடந்தவைகள் நம்ம அத்தனை பேருக்குமே தெரியும். வேறே ஆவி அவனுக்குள்ளே வந்தது. டிஃபரண்ட் ஸ்பிரிட் ஆவி செயல்பட ஆரம்பிக்கும். வாசிங்க அடுத்த வசனத்தை 25 வாசிங்க. அப்பொழுது சவுல் சாமுவேலை நோக்கி, நான் கர்த்தருடைய கட்டளையும், இப்ப சொல்றார் சவுல் உணர்ந்துட்டாரு, நான் கர்த்தருடைய கட்டளையும் உம்முடைய வார்த்தை. யார் சவுல்? இங்க சாமுவேல் யாரு? தீர்க்கதரிசி. சாமுவேல் மூலமாகத்தான் அபிஷேகம் பெற்றவன் இந்த சவுல். சாமுவேல் ஒரு ஊழியக்காரன். சவுல் இப்போ உணர்ந்துட்டாரு. சவுல் சொல்றாரு, நான் கர்த்தருடைய வார்த்தையும் உம்முடைய வார்த்தையும் புறக்கணிச்சதுனாலே நான் பாவம் செஞ்சிட்டேன். இப்போ உணர்றாரு. கர்த்தர் புறக்கணிக்கு முன்பதாக உணரணும், செக் பண்றதுக்கு முன்பதாக உணரணும். அதுக்கு முன்பதாக உணர்ந்து கர்த்தரிடத்தில் மன்னிப்பு கேட்கணும், கதறணும். நம்முடைய ஆண்டவர் மன்னிக்கிற தேவன், தேவனோடு கூட உறவாயிரணும். நம்முடைய தேவன் நீதி வரார். மனுஷன் இன்னைக்கு 1000 வார்த்தைகள் சொல்லலாம், மனுஷரை பிரியப்படுத்த மனுஷன் பின்னாலே போக 1000 காரியங்களை செய்யலாம். ஆனால் கர்த்தரை பிரியப்படுத்தணும், தேவனை பிரியப்படுத்தணும். அடுத்து 26வது வசனத்தில் வாசிங்க. அப்ப சாமுவேல் என்ன சொன்னார்? சாமுவேல் சவுலை பார்த்து, நான் உம்மோடு கூட திரும்பி வர்றதே இல்லை. கர்த்தர் உன்னை புறக்கணிச்சிட்டார், புறக்கணிக்கப்பட்ட உன் பின்ன நான் வரமாட்டேன்னு ஊழியக்காரர் சொல்றாங்க. வரத்தில்லை. வாசிங்க. கர்த்தருடைய வார்த்தையை புறக்கணித்தீர், நீ இஸ்ரவேல் மேல் ராஜாவா இராதபடிக்கு கர்த்தர் உம்மையும் புறக்கணித்து தள்ளினார். இந்த 3 வசனத்தில் நாம மையமாய் காணுகிற ஒரு காரியம் என்னன்னு பார்த்தா, சவுல் கர்த்தருடைய வார்த்தையை புறக்கணித்ததினாலே வந்த விளைவு. கர்த்தருடைய வார்த்தையை புறக்கணிச்சதுனாலே வந்த விளைவு. இன்னைக்கு நம்ம சிம்பிளா நினைக்கலாம் சில காரியங்களை, ஆனால் விளைவு இப்ப நமக்கு தெரியாது. 1000 பேர் இந்த உலகத்தில் நம்ம அங்கீகரிக்கலாம், போற இடங்கள்ல நமக்கு வரவேற்பு கொடுக்கலாம், பிரைஸ் தி லார்ட் சொல்லலாம், ஸ்தோத்திரம் சொல்லலாம், ஆசீர்வாதமான ஜெபங்களை ஏறெடுக்கலாம். ஆனால் கர்த்தருடைய வார்த்தையை புறக்கணித்ததினாலே வருகிற விளைவை நாம் உணரும் போது அது நமக்கு, கர்த்தர் சவுலை ராஜ்யபாரத்திலிருந்து தள்ளின பிறகு சாமுவேல் அவனை ஏற்றுக்கொள்ள மனதாக இல்லவே இல்லை. What God has rejected, Samuel is not willing to accept it. தேவன் புறக்கணித்ததை தேவ மனுஷன் அங்கீகரி. இன்னைக்கு நாம் கர்த்தரால் முதலாவது அங்கீகரிக்கப்பட்டிருக்கணும். கர்த்தருடைய வார்த்தையிலே நம்ம உறுதியாக இருக்கணும். கர்த்தருடைய வார்த்தையை அசட்டை பண்ணக்கூடாது. யார் பேசுறாங்க, யாருடைய வார்த்தையை பேசுறாங்கிறது தான் முக்கியம். God's word, தேவனுடைய வார்த்தை. ஒரு வார்த்தை போதும் உங்க முழு வாழ்க்கையை மாற்றுவதற்கு. ஒரு வார்த்தை போதும் உங்க கண்ணீரை இப்பவே துடைப்பதற்கு. ஒரு வார்த்தை போதும் உங்களுடைய குடும்ப சூழ்நிலையை ஆசீர்வாதமாய் மாற்றுவதற்கு. கர்த்தர் இந்த வார்த்தை எல்லாம் அதில் வச்சிருக்கார் தான். இதில் இருக்குது, இந்த வசனத்தில் இருக்குது. எல்லாமே இந்த வசனத்தில் தான் இருக்குது. சொல்லுங்க, எல்லாமே வசனத்தில் தான் இருக்குது. ஆனால் வசனத்தை வாசிக்கிறது இல்லையே, வசனத்தை கேட்கறது இல்லையே.
அப்போ எப்படி நம்ம அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும்? எசேக்கியா தீர்க்கதரிசி ஒரு 10 நாள் செமினார் நடத்துவார், ஷார்ட் டேர்ம் காஸ்ன்னு சொல்லி. அதில் முதல்ல 2 நாள் முதல்ல கள்ள உபதேசங்கள்லாம் மனசுலேருந்து நீக்கணுன்றதுக்காகவே வசனத்தை போடுன்னு போடுவார். நல்லா போதிப்பார், மூளையை டோபிக்கு போட்ட மாதிரி ஆக்கிடுவார். ஏன்னா சிலர் இன்னைக்கு வசனம் நமக்கு தெரியாதனால என்னென்னலாம் நடக்கும் அப்படின்னு பார்த்தோன்னாக்கா, கள்ள உபதேசத்துக்கு இடம் கொடுத்துருவோம். பிகாஸ் யூ டோன்ட் நோ தி வேர்ட். எது உண்மைன்னு தெரியல, எது சத்தியம்னு தெரியலையே. சத்தியம் தெரியாதனால, சத்தியத்தை கேட்காதனால, தெரியாதனால யார் என்ன சொன்னாலும் அது கள்ள உபதேசமாக இருக்கலாம். கள்ள உபதேசம் என்பது இயேசு கிறிஸ்துவை ஆண்டவர், இயேசு கிறிஸ்து நமக்காக சிலுவை சுமந்தவர், ரத்தம் சிந்தினவர், மரித்தவர், உயிரோடு எழுந்தவர், அவர் ஆண்டவர்ன்றதை ஏற்றுக்கொள்ளாத எந்த ஒரு உபதேசத்தை கொண்டு வர்றவங்க அவர் கள்ள தீர்க்க தரிசனத்தின் ஆவிகள். They are the spirit of Antichrist. இது மாத்திரமில்லாதபடிக்கு சாத்தான் எப்படி ஏவாளையும் ஆதாமையும் வசனத்தை புரட்டி போட்டு அந்த இடத்துல நயவஞ்சகமாக அவர்களை தன் வலையில விழுவதற்கு செயல்பட்டானோ, அப்படியே சில வேளையில சிலர் நம்ம இடத்துல பேசும்போது, பிரசங்கத்தில் அப்படிப்பட்ட யாரும் இதுவரைக்கும் அனுமதிச்சதில்லை, ஆவியான அப்படிப்பட்ட அனுமதிக்கும் இல்லை. நான் ஜெபிக்கிறதுலாம் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையிலும் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது, ஆண்டவரே உமக்கு விரோதமானவர்கள், குழப்பத்தின் ஆவியை கொண்டு வருகிறவர்கள், தேவ ஆவியானவராலே நடத்தப்படாதவர்களை ஆண்டவரே இங்கே ஒருபோதும் கொண்டு வர வேண்டாம் தான் ஜெபம் பண்ணுவேன். பழைய சபையில் இருக்கும்போது சில பிரச்சனைகள் வந்துச்சு, சில உபதேசங்கள் வந்துச்சு. தெளிவாக சில வாரங்கள் ஜெபம் பண்ண அடுத்த அட்ரஸ் இல்லாத போயிட்டாங்க. ஆளு தெரியாது யாருன்னு. குழப்பவாதிகள், வசனம் முழுமையாய் வசனத்துக்கு நடுங்காதவர்கள், முழுமையாய் இது கர்த்தர் எனக்கு எழுதின வேத புத்தகம் என்று ஏற்றுக்கொள்ளாதவங்க, சும்மா வயிற்று பிழப்புக்காக வசனத்தை வச்சிருக்கிறவங்க. அந்த கிறிஸ்துவின் ஆவிக்கு இடம் கொடுக்கக்கூடாது. அந்த கிறிஸ்துவின் ஆவிக்கு இடம் கொடுக்கக்கூடாதுனாக்கா நமக்கு வசனம் தெரிஞ்சா தானே எது நல்லது எது கெட்டதுன்னு தெரியும். வசனத்தை தெரியலன்னா எப்படி தெரிந்து கொள்ள முடியும்? ஆகவே என்ன நடக்கும்? சத்ரு நயவஞ்சகமாக அவன் குழப்பத்தின் ஆவியை கொண்டு வந்து குழம்ப பண்ணிடுவான். காரணம் வசனம் தெரியாதனால. வசனத்தின் மேல உறுதியா இருக்கிறவங்க, ஆவியானவராலே நடத்தப்படுறவங்க ஒருபோதும் குழப்பத்துக்குள்ளே வரவே மாட்டாங்க. இந்த வசனம் தாவீது, சவுல், அவன் வாழ்க்கையில் இந்த சுபாவம் 2 தான். இந்த 2 சுபாவத்தை ஆண்டவர் சொன்னார், நீ என் வசனத்தை புறக்கணிச்சிட்டேன்னு சொன்னார். வசனத்தை தூக்கி போடல அவன். ஆண்டவர் பலி செலுத்தினான், ஆண்டவர் பலி செலுத்தினான், ஜனங்களை கூடி வர செய்தான், எல்லாம் செய்தான். இன்னைக்கு பார்த்தோம்னாக்கா சபையில தான் இருப்பாங்க, காணிக்கை கொடுத்தோன்னு சொல்லுவோம் தான். ஆனா இந்த முரட்டாட்டம் இருக்குதே, இந்த ரெண்டகம் இருக்கு, இது ரெண்டுமே வசனத்தை நம்ம புறக்கணித்துக்கு அடையாளம் என்று கர்த்தர் சொல்றார். நம்ம வாழ்க்கையில இது வரவே கூடாது. முரட்டாட்டம், ரெண்டகம் வரவே கூடாது. இங்கிலீஷ்ல தெளிவாய் ஒரு இந்த வார்த்தை சொல்லும்போது, ரிபேலியன், ரிபேல் என்றாலே எதிர்ப்புன்னு அர்த்தம். ரிபேலியன் அண்ட் ஸ்டபன்னஸ், பிடிவாதம். இது ரெண்டுமே எந்த குடும்பத்தில் யாருடைய வாழ்க்கையில் இருக்குதோ, எந்த நிர்வாகத்தில் இருக்கோ, அது ஆசீர்வாதமாய் தொடர்ந்து நிலை நிற்கவே முடியாது. ஸ்டபன்னஸ் ஆண்டவர்கிட்ட சொல்லுவோம், ஆண்டவரே எனக்கு சின்ன பிள்ளையிலிருந்து சிலர் சொல்லுவாங்க, அது சின்ன பிள்ளையிருந்து இப்படி தான் பிடிவாதம் பிடிக்கும். கடைக்கு போனாக்க 10 வெள்ளினாக்க நான் அடுத்த மாதம் வாங்கணும், இப்போ வாங்கணும், அங்கேயே அழுவும். சின்ன பிள்ளை பிடிவாதத்துக்கு இடம் கொடுத்துட்டோம். அதுக்கு இப்போ வயசாயிருச்சு, இதுதான் செய்வேன் அடம் பிடிக்குது, விட்டுருமா? அது அடம் பிடிக்குது தான், விட்டுருமா? ஸ்டபன், திருத்தணும், சொல்லணும், வசனம் இப்படி இருக்குது, திஸ் இஸ் வேர்ட். இந்த வசனத்து பிரகாரமாக, வசனத்தை நமக்கு தெரிஞ்சால் தானே நம்ம சொல்ல முடியும். வசனத்தை நாம தானே தியானிக்கணும். முதல்ல தியானிச்சு நம்ம கற்றுக் கொடுக்கணும். வசனத்தை புறக்கணிக்க கூடாது யாருமே. தப்பி தவறி கூட யாரிடத்துலாச்சும் ஆக்சிடென்ட்டாக கூட நீங்க சர்ச்சுக்கு போகாதீங்கன்னு சொல்லிடாதீங்க.
ரைட்? சொல்லிடாதீங்க. ஏன்னா சர்ச்சுக்கு எதுக்கு போறாங்க? வசனத்தை கேட்க போறாங்க, ஆண்டவரை ஆராதிக்க போறாங்க. நீங்க அப்படி சொல்லிட்டாலே நீங்க வசனத்தை புறக்கணிக்கல, நீங்க ரிபேலியஸ், எதிர்ப்பின் ஆவி, ரெண்டகம் பண்ற ஆவி. இதை வச்சுட்டு ஆண்டவர் என்ன சொல்றாரு? நீ என் வசனத்தை புறக்கணிச்ச, நான் உன்னை புறக்கணிச்சிட்டேன். Finish. That's it. தப்பி தவிர சொல்லிடாதீங்க. ரத்தத்தை சிந்தி அவர் மீட்டெடுத்த சபை, அவர்தான் சபைக்கு தலை. அந்த தலைக்கு மத்தியில் யாராச்சும் வந்து தலை என்னன்னாக்கா நீங்க தருதலை. He is the head. அவர்தான். அந்த தலையோடு கூட இணைஞ்சு நாம எல்லாம் ஒரு சரீரமாகத்தான் செயல்படணும். அந்த தலையை விட்டுட்டு நாம செயல்பட ஆரம்பிச்சாக்கா கொஞ்ச நாள் துள்ளும். பள்ளி கதவு ஓரத்தில் போகும்போது நம்ம எக்ஸிடென்டாக கதவு சாத்திட்டோம், வாள் புட்டுக்கிட்டு கீழே விழுந்துருச்சு. வாள் கொஞ்ச நேரம் துள்ளும், அப்புறம் அவ்வளோதான், முடிஞ்சது. அதோட வாழ்க்கையை முடிஞ்சு போச்சு. ரெண்டகம் பண்ணாதீங்க. அது கர்த்தருடைய வார்த்தைக்கு விரோதமாக கர்த்தருடைய வார்த்தை புறக்கணிக்கிறது சமம்னு சொல்றார் ஆண்டவர். ஸ்டபன்னஸ், பிடிவாதம். சிலர் நல்ல விதமாக இப்படி சொல்லுவோம், என் குணம் தான் தெரியும் தானே, நான் இப்படி தானே குணம், என் குணம் இப்படி தானே அப்படின்னு. அதை தான் மாற்ற சொல்றார் ஆண்டவர். சேஞ்ச். வசனத்தை வாசிக்கும், வசனத்தை தியானிங்க. நமக்கு பலவீனம் நம்ம ஒத்துக்கிட்டாக்க கர்த்தருடைய ஆவியானவர் உன் பலவீனத்திலே அவருடைய பரிபூர்ண பலன் விளங்கும் என்று தான் சொல்றார். நம்ம பலவீனத்தை சொல்லி சொல்லி நம்ம தப்பிக்கவே முடியாது. பலவீனத்தில் பலப்படுத்த ஆவியானவர் இருக்கிறார். நம்ம என்ன நிலையில் இருக்கிறோம் அதை நம்ம அறிந்து கொள்ள வேத வசனத்தை கர்த்தர் கொடுத்திருக்கார். இந்த வேத வசனத்தை குறித்து வேத வசனமே சொல்லும்போது ஒரு கண்ணாடி, ஒரு சம்மட்டி, பட்டயம், இப்படிதான் சொல்லப்படுது. ஹேமரை வச்சுக்கிட்டாக்க ஒருத்தவங்க, உங்க கையில் ஹேமர் இருக்குது, எதுக்கு ஒருத்தன் கையில் ஹேமர் இருக்குது சொல்லுங்க? எதுக்கு ஒருத்தர் கையில் ஹேமர் கொடுத்துக்கிறாரு? அவன் கல் உடைக்கிறானாக்க அந்த கல்லை உடைக்கணும், அவ்வளோதானே. ஆணி அடிக்கணும், ஆணி அடிக்கணும், அதுக்கு தான் ஹேமர். அப்போ இந்த வசனம் சில வேளை ஹேமராக ஒரு சம்மட்டியாக ஆவியானவர் என் கரத்தில் கொடுத்தாக்கா அதை பயன்படுத்தின சில பேர் உடையும் போது உடைக்கிறான் பாரு, இது ஹேமர். சில வேலையில் சில வேலை கண்ணாடி உங்க முன்னதை திறந்து காமிச்சிட்டாக்க உங்க பார்த்துட்டா ஒவ்வொருத்தரும் என்ன நிலையில இருக்கிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இது கண்ணாடியே போல இருக்கும். எத்தனை பேர் நீ காலையில் கண்ணாடியை பார்த்து பல்ல வளர்க்குறீங்க? உங்க ஓட்டப்பல்லாம் தெரிஞ்சா அதில் மேக்கப் பண்ணும்போது ஐப்ரோ கருப்பு கருப்பு அடிச்சிங்களா? ரைட். இங்கே கீழெலாம் தேய்ச்சிங்களா? கண்ணாடி பார்த்தீங்களே, என்ன பண்ணீங்க? கண்ணாடி பார்த்து எங்கெல்லாம் அழகுப்படுத்தணுமோ அங்கெல்லாம் அழகுப்படுத்திக்கிட்டோம், எங்கெல்லாம் குறைவு இருக்கோ அதெல்லாம் சரி செய்துக்கிட்டோம். இந்த வேத வசனத்தை வாசித்தாதான் எங்கெல்லாம் குறைவு இருக்குதோ அதை நிறைவுபடுத்துவதற்கு இந்த வேத வசனம் நாம எப்படி இருக்கிறோம், எந்த நிலையில் இருக்கிறோம் என்பதை வெளிப்படுத்தும். வேதத்தை புறக்கணிச்சுட்டு வேதத்தை வாசிக்காது வேதத்தை கேட்கலனாக்கா நம்ம எப்படி இருக்கணும்னு தெரியாது, அப்படியே வருவோம். பால் தெளிவாக ஒரு மாதிரி ஒரு வார்த்தை சொன்னார். அவங்க ஒய்ஃப் பார்க்கும்போது சொன்னார், அப்படியே யோர்தான் நதி புரண்டு வந்ததை வாயில் பார்த்தார். சில பேர் அப்படியே யோர்தான் நதி புரண்டு வந்தது போல கண்ணாடியை பார்க்கல, அங்கே ஜொல்லு ஒளிவுனது, அங்கே மார்க் அப்படியே இருக்கும், மேக்கப் பண்ணல, தலை சீவல, அப்படியே முள்ளம் மண்டி தலை மாதிரி அப்படியே நிற்கும், அப்படியே வந்துருங்களேன், எப்படி இருக்கும்? வச்சிருப்பாங்க ரைட். முன்னுக்கு சீவறதுக்கு ஒரு சீப்பு, சிக்கு உடைக்கிறதுக்கு ஒரு சீப்பு, இங்க இப்படி சீவறதுக்கு ஒரு சீப்பு, ஜெல்லு ஒட்டிக்கணும் முடி நல்லா சீவிட்டு. எதுக்கு? களையக்கூடாது முடி. இந்த டெக்கரேஷனுக்கு இவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குற நாம நம்முடைய வாழ்க்கையில மாற்றம் அடைவதற்கு கண்ணாடியை போல காணுகிற இந்த வேத வசனத்தை எப்போ பார்த்துருக்கோம், நம்ம என்ன நிலையில் இருக்கோம் என்பதற்கு. நம்ம இப்படி இருக்கணும்னு தெரிஞ்சாதானே நம்ம சரி செய்து கொள்வோம். நம்ம இப்படி இருக்கணும் நமக்கே தெரியலையே. யாராச்சும் சொல்லிட்டா நம்ம கடிந்து கொள்றோமே, தவறா நினைக்கிறோமே. நம்ம எப்படி இருக்கிறோம்? How are you? வேத வசனத்தை வாசிங்க. சங்கீதம் 119 முழுமையாக எத்தனை முறை இந்த வாரம் முழுதுமாக வாசிக்க முடியுமோ தெரிந்து கொள்வீங்க. என்ன செய்தால் அவங்களுக்கு ஆசீர்வாதம் என்பதை தெரிந்து கொள்வீங்க. வாசிங்க வேத வசனம். தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற விலையேற பெற்ற ஒரு பொக்கிஷம். This is pearl, முத்து.
இதை புறக்கணிக்க வேண்டாம். ஒரே வசனத்தை வாசி நாம் முடிச்சிடுவோம். ஆமோஸ் 8:11. நம்ம சில வாரங்களாக ஒரு பைபிள் குவிஸ் வச்சிருக்கோம். எத்தனை பேருக்கு தெரியுது தெரியுமா? சிலர் வந்து சாட்சி சொன்னாங்க, பாஸ்டர் எங்களுக்கு தெரியாத எத்தனையோ காரியங்களை இந்த பைபிள் குவிஸில் நீங்கள் கேள்வி கேட்டபோது பதில் சொன்னாங்க, அப்போ தான் எனக்கு தெரியுது அப்படின்னாங்க. பைபிள் குவிஸ் வருவது நல்லதா கெட்டதா? பைபிள் ஞானத்திலே வளர்வது நல்லதா கெட்டதா? பைபிள் இது சத்தியம், இந்த சத்தியத்தை நம்ம அறிந்தால் நம்ம இந்த சத்தியம் நம்ம விடுதலாக்கும் என்பது நல்லதா கெட்டதா? அப்போ பைபிள் குவிஸ்க்கு வாங்க. ரைட், வாசிப்போம். இந்த ஆமோஸ் 8:11 வாசிங்க. இதோ நான் தேசத்தின் மேல் பஞ்சத்தை அனுப்பும் நாட்கள் வரும். ஆகார குறைவினால் உண்டாகும் பஞ்சம் அல்ல, உண்டாகும் தாகமும் அல்ல. கர்த்தருடைய வசனம் கேட்க கிடையாத பஞ்சத்தை அனுப்பும். இப்போ கிருபையினால, கர்த்தருடைய கிருபையினால கர்த்தருடைய வசனத்தை நம்ம கேட்க, கர்த்தருடைய வசனம் நம்ம கையில் இருக்க, கர்த்தருடைய வசனத்தை வீட்டில் தியானிக்க நமக்கு எவ்வளோ பெரிய சலாக்கியத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரு, கிருபை கொடுத்திருக்கிறாரு. ஆனால் ஒரு காலம் வருமா, இன்னைக்கும் சில நாடுகளில் பைபிளை கொண்டு போக முடியாது, தெரியுமா உங்களுக்கு? ஆனால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், புதிய கண்டுபிடிப்பாகிய இன்டர்நெட், நவீன கண்டுபிடிப்பாகிய இந்த சயின்ஸ் விஞ்ஞான வளர்ச்சியில் இந்த இன்டர்நெட் மூலியமாக இன்னைக்கு பைபிள் போக முடியாத இடத்துல அவங்க அந்த இடத்துல இருந்து பைபிளை டவுன்லோட் பண்ணி வாசித்துக்கிட்டு வராங்க, தியானிக்கிறாங்க. ஒரு ஆய்வு சொல்லுகிறது, கடந்த 2 வருஷத்துக்கு முன்பதாக நினைக்கிறேன், 2011 நான் ஒரு ஆய்வில் வாசிக்கும் போது, அரபு கண்ட்ரியில், இந்த அரபு தேசங்களில், மத்திய கிழக்கு தேசங்களில் the most Bible downloaded in the world, உலகத்தில் அதிகமாக வேதாகமத்தை டவுன்லோட் பண்ணின அந்த நாட்களில் எந்த இடம்னு பார்த்தாக்கா இந்த மிடில் ஈஸ்ட். ரைட், ஒரு காலத்தில் அங்கே பைபிள் கொண்டு போக முடியாது. ஆனால் ஆண்டவர் விஞ்ஞானத்தில் இந்த இன்டர்நெட் மூலியமாக நன்மை வருகிறது. ஆனால் சிலர் இந்த விஞ்ஞானத்தின் நவீனத்தை தவறாக பயன்படுத்திக்கிட்டு தான் இருக்கிறோம். காலையில் எழுந்ததும் ஃபோன் செக் பண்ணுறோம், எஸ்எம்எஸ் வந்திருக்கா, இந்த மெசேஜ் வந்திருக்கா, உடனே ரிப்ளை பண்ணுறோம், இல்லை ஃபேஸ்புக்கை பார்க்குறோம். நான் ஏற்கனவே ஒரு முறை சொல்லியிருக்கேன், ஒருத்தர் எனக்கு வந்து ஃபேஸ்புக்கில் ஒரு மெசேஜ் அனுப்பினார். கம்ப்யூட்டர் வாங்கினால் முதல்ல ஃபேஸ்புக்கு போவோம், அப்புறம் வீணாய் போவோம். ஃபேஸ்புக் எத்தனை பேர் வீணாக்கிருக்குன்னு உங்களுக்கு தெரியாது. சைபர் கிரைம் எவ்வளோ நடந்துட்டுன்னு தெரியாது. ஒரு பக்கம் விஞ்ஞானம், இன்னைக்கு காலையிலிருந்து எல்லாம் செய்வாங்க, பயர் செக் இது பண்ணுவாங்க, மிஸ் கால் இருக்கா பார்ப்பாங்க, மிஸ்ஸஸ் கால் இருக்கா பார்ப்பாங்க, பாய் ஃப்ரெண்ட் கால் இருக்கா பார்ப்பாங்க, கேர்ள் ஃப்ரெண்ட் கால் இருக்கா பார்ப்பாங்க, ஆஃபீஸ் கால் இருக்கா பார்ப்பாங்க. எல்லாம் பார்த்து ரிப்ளை பண்ணிடுவோம், எஸ்எம்எஸ் எல்லாம் பண்ணிடுவோம், ஃபேஸ்புக்கெல்லாம் ரிப்ளை பண்ணிடுவோம், எல்லாரையும் நல்லா விசாரிச்சிருவோம். ஆண்டவர் நமக்கு எழுதின அன்பு கடிதம், மற்ற கடிதத்தெல்லாம் வாசிக்கணும், இமெயில், கொசு மெயில், மூட்டுப்பூச்சி மெயில் எல்லாத்தையும் வாசிச்சிடறோம். இந்த மெயிலை யார் வாசிக்கிறது? இதை வாசிக்கிறவன் தான் செழிப்பான், இதை வாசிக்கிறவன் தான் தேவ பக்தி உள்ளவனாய் தன் வழியிலே நடப்பான். இதை வாசிக்கிறவனை தான் ஆண்டவர் சொல்றாரு. அந்த சங்கீதம் 119 1வது வசனம் வாசிக்க முடிச்சிருவோம். கர்த்தருடைய உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள். வேதத்தின்படி நடக்கிற, வேதத்தை அறிஞ்சாதானே வேதத்தின்படி நடக்க முடியும், வேதத்தை வாசித்தாதானே வேதத்தை குறித்து அறிந்து கொள்ள முடியும், வேதத்தை நேசித்தாதானே வேதத்தை வாசிப்போம். இது அவனுடைய வசனம்னு சொல்லி நம்ம நினைச்சாதானே அதை நேசிக்க ஆரம்பிப்போம். இன்னிலிருந்து இந்த வேதத்தின் மேல ஒரு பெரிய ஒரு பாசம் உண்டாகட்டும். எல்லாம் எடுத்துங்க, பைபிள் எடுத்துங்க. This is God's word. அவனுடைய வார்த்தை. இது நமக்கு அவர் எழுதின அன்பு கடிதம். ஒரு கேர்ள் ஃப்ரெண்டு பாய் ஃப்ரெண்டுக்கு எழுதின மாதிரி, ஒரு பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்டுக்கு எழுதின மாதிரி, மனவாட்டியாக நமக்கு மணவாளன் நமக்கு ஏற்கனவே நம்மை தெரிந்து கொள்வதற்கு முன்பதாக ஆசையாக நம்மை தெரிந்து கொள்றதுக்கு எழுதினார். இதை நம்ம நேசித்தாதான் வாசிப்போம். நம் நேசரை நேசிப்போம், அவர் எழுதின வேதத்தை நேசிப்போம், அவருடைய நேசத்துக்கு பிரியமாக வாழ நம்ம வழிகளை அவர் நடத்துவார். எல்லாரும் எழுந்து நிற்போம். Thank you, Jesus.